தூங்குங்கன்றாங்க. சக்தி வேலைன்னா சைக்கிள்லாம் மூடி இருக்குது பார்த்தீங்களா சின்னோவில். ரைட், கதவு மூடிட்டு இது வந்து இந்த பனிச்சறுக்கலுக்கு போகிறாங்க மேலுக்கு. அப்புறம் ஸ்லோன் பிரதர் நல்லா தூங்குங்க. நீங்கள் எங்கே இந்த பக்கம் இருக்கிறாங்க? பிரதர் சிரிக்கிறாங்க. சவு சிஸ்டர், நான் ஆஃபீஸ் மணி தொடரில் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்லான்னு வந்தேன். அண்ணா நீ வேலை ஆஃபீஸ் போகிறேன். ஓகே, போய்க்கு வாங்க ப்ரோ. சண்டே சூப்பர்ன்றாங்க. மலேசியன்றாங்க. கௌதமன் பாய் கௌதமன். இனி மலை ஏற போகுது பாருங்கள். இதிலேருந்து மலை உச்சிக்கு ஏறும். இனி இந்த வாரம் ஏறுது. ஆல்ப்ஸ் மலைக்கு ஏற போகிறோம். இப்போ வந்து மேலே ஏறி கொண்டிருக்கு. நீங்கள் சைட்லாம் காட்டல. அது உங்களுக்கு என்னென்னா சினோ கொட்டி எல்லாம் மூடிட்டு இருக்குது. நாங்கள் முதல் இப்போ ஒரு போன மாதம் வந்து நாங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த லைவ்லையும் பார்த்தீங்கன்னா தெரியும். சினோ அப்போ கொட்டையில் நல்ல வடிவாக இருந்தது இந்த இடம். இப்போ சினோ கொட்டி எல்லாம் மூடி கிடக்கு. மரங்களே பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி. அனிபாய் பாய் சொல்லுங்க. மழை சுகூருக்கு பாய் சொல்கிறாங்க. இது வந்து ஆஸ்திரியா. இது வந்து ஐரோப்பியா நாட்டில் இருக்கிற ஒரு ஆஸ்திரியா. ஜெர்மனும் சுவிஸுக்கும் இத்தாலிக்கும் பக்கத்தில் இருக்கிற நாடு, நடுவில் இருக்கிற நாடு. அங்கே வாங்க கீழே தெரியாது. எல்லாமே பற்றியாக தான் தெரியும். ஊரெல்லாம் அங்கான் இருக்குது. ஊரெல்லாம் நல்ல இப்போ ஏறி மலை உச்சிக்கு ஏறி கொண்டிருக்கு. லைட்டாக சூரியன் நம்ம தட்டி பார்க்குது. அழுக்குது பஸ். முன்னுக்கு புல்டோசர் போகுது பாருங்கள். உப்பு அடித்து கொண்டு போகும். புல்டோசரில் உப்பு அடித்து கொண்டு போக பின்னால் வாகனம் போகும். உங்களுக்கு எல்லாம் ஐஸ்கிரீம் இல்லை. தங்கப்பானியில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அந்த காய்ச்சல் வருது. அனைத்து நண்பர்களுக்கும் வாங்க. ராஜகுமார் அண்ணா வாங்க, வணக்கம். உங்களோட சிஸ்டரை பாருங்கள், நல்லா இருக்காங்க. பஸ்ஸில் போய் கொண்டு போகிறாரு. மெசேஜ் எல்லாம் படிக்கலாமல் இருக்குது. மன்னிக்கணும் இது தவற விட்டுருந்தா. மழை வணக்கம். மலை சிஸ்டர் ராஜகுமார். நான் ரவிக்குமார். ரவிக்குமார் சாப்பிடுங்கன்றாங்க. அன்னிபாய் எந்த இடம் இது? பழைய செய்தி. ஆமாம், நீங்கள் சாப்பிடுங்க. உங்களுக்கு கஷ்டம். முன்னுக்கு பாருங்க. புல்டோசரில் என்ன உப்பு அடித்து கொண்டு போகிறாங்க. என்ன உப்பு என்ன அரை மணி நேரத்துக்கு உப்பு அடிக்கணும். இந்த அடிக்க அப்படியே ரோட்டு இருக்க ஈரம் தானே அப்படி ஐஸ் ஆகிடும். ஐஸ் ஆகுனா பஸ்ஸெல்லாம் சரக்கி போயிடுச்சு. வாகனம் ஓடாது. சரக்கிட்டு வளைக்கு கொண்டு போயிடுச்சு. மரங்களை பார்த்தீங்களா எப்படி இருக்குது? அவர் புயலன்னா சொல்லாமல் கொள்ளாமல் ஓடிட்டு பயத்தில் பார்த்து கொண்டு இருக்கிறது இல்லை புயல். இப்போ வந்து 2000 அடி உயரத்துக்கு வந்துட்டோம் மேலே. அதே தான் இருக்குது பார்க்க. அந்த ஆள் பக்கம் பார்த்தா பயமாக இருக்குது. பாதாள கடைஞ்சி